ஒரு யாரும் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் நான் பங்கு பெற்றிருந்தேன். இப்போ எனக்கு அது நல்ல ஒரு இதாக இருந்தபடியாக இதில் கட்டாயம் பங்கு பெறணும்ன்ற ஒரு இதில் இருந்தேன். அதே வேளையில் நேற்று இரவு படத்துக்கு 11 மணி விடிய 4 கிளம்பிட்டேன். என்னோட பர்சனல் வேலை ஆரம்பம் நான் யோசிச்சு கொண்டு நான் நித்திர ஒன்று வேணும் இந்த ப்ரோக்ராமில் பின்னே இருக்க. ஆனால் இந்த நித்திர உள்ள விட இல்லை, அப்படி ஒரு சிறப்பாக இந்த ப்ரோக்ராமை செய்து எங்களை நல்ல தனிப்பட்ட ரீதியில் எங்களை வாழ்க்கைக்கும் என்னுடைய அகலத்தின் செயற்பாட்டில் முன்னேற்றத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறத சொல்கிறாங்க. போனதில்லை, இதுதான் முதல். இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் இல்லை. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. நான் மாறி இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியுது. அதுக்கான செயல்முறை, அதுக்கான செயல் வந்து எப்படி இருக்குமென்னு நீ வர்றதில் தெரியுமென்னு நினைக்கிறேன். மற்றது இப்படிலாம் நான் இப்படிலாம் யாருக்கு முன்னால் கதைச்சதில்லை, கதைக்கவும் மாட்டேன். நான் திக்குவாக இருக்கு, எனக்கு கதைக்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து எனக்குள்ளே இருக்குது. திக்காமல் கதைக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லி நான் நிறைய ஒர்க் ஷாப் போயிருக்கிறேன், என்ன வித்தியாசமாக. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக தான் எனக்கு சில இது விஷயங்கள் இருந்தது. அதை வந்து முக்கியமாக வந்து மார்க்கெட்டிங் சிஸ்டம் அதில் வந்து எப்படி நாங்கள் ஒன்று அடைய போகிறோம்ன்றது. அந்த வகையில் என்னை பொறுத்தல வந்து நான் நிறைய என்னுடைய அகரமக்கள் கலைக்கூடம் நினைச்சு தான் பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் வெளியில் போனால் கூட அந்த அகரமக்கள் கலைக்கூடத்துக்காண்டி நான் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு யோசிப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு படித்த விஷயங்களை கூட நான் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைச்சு தந்ததுக்கு நன்றி தெரிவித்து, உண்மையிலே உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அதில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. கட்டத்தில் நான் உண்மையாகவே உங்கள் செமினார் அட்டன் பண்ணினது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சொல்லணும். எனக்கு சொன்னால் எனக்கு சரியான வேலை மிஸ்டர் இல்லைங்க. அப்போ நான் தான் வேலையெல்லாம் கொண்டு தெரியுது. அவங்க இன்றைக்கு சரியாக கஷ்டப்படுறாங்க. என்னென்னு சொன்னால் அது தாங்களாகவே போய் கொண்டு இருக்கிறாங்க. இது எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ அதாவது லாஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு முதல் எனக்கு எங்களோட ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒரு வேலை ஒன்று தந்தாங்க. அதாவது கார்டனிங்கு தான் தந்தாங்க. நான் என்னென்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்ன்றது எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. என்னென்னா என்னோட பொறுப்பு தந்துட்டாங்க, அதை சரியாக செய்யணும். அந்த வகையில் எனக்கு இந்த செமினார் உண்மையாகவே எனக்கு நிறைய சப்போர்ட். நான் இங்கே இருந்து கொண்டே அதை பற்றின சிந்தனையும் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மற்றது நான் விவேகானந்தன் இந்த பீரியட் வந்து ட்ராப் டவுன் ஆனாங்க என்ற ஒரு விஷயத்தை வந்து குரூப்பில் கேட்டப்ப எனக்கு உண்மையாகவே என்ன விஷயம், ஏன் அப்படி ஆனாங்கன்னு சொல்லி உண்மையே தெரியும். அதை எப்படி செய்ய போகிறாங்கன்ற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்தது. இப்படி அதனால கொண்டு முயற்சி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அதுக்குரிய என்னென்னு சொல்கிறது பார்த்து வந்து கிடைச்சிருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுமே கொண்டு எங்களோட ஆக்டிவிட்டியில் நாங்கள் காட்டி எங்களோட ஆகத்தை நான் எத்தனை பயிற்சி பட்டறைக்கு போயிருக்கீங்க தெரியல. அதில் உங்களோட பேர் கூட அவங்க தெரிவித்தாங்க. இதில் நான் செய்யக்கூடிய அளவுக்கு பேர் சொல்லியிருக்கேன். அதுவும் சில ஆக்கள் ஸ்டிக்கர்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு கூட பேர் ஞாபகம் வைக்கிறது தான். இன்றைக்கு இந்த மண்டை உடம்பு காஞ்சிருக்கு தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க ஜூன் சரியா பாருங்க அப்ப ஜூன் சொல்றேன். அது ஜூன் ஃப்ரூட்னு சொல்றேன். அது ஜூன் பாட்டுன்னு சொல்றேன். அது அதாவது நான் வந்து இந்த மதம் அதிகெல்லாம் பார்க்கிறேன். நாங்கள் எல்லாரும் மனுஷன். ட்ரிங்கோ வடக்கு கிழக்கு தமிழர் தாயகப்புலம் ஸ்ரீலங்கா இவ்வளவு விஷயம் எங்களை நினைக்குது. மனிதம் அதோட அகர மக்கள் கலைக்கூடத்தை நாங்கள் உயர்ந்தடங்களை கொண்டு செல்வோம். நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்களோட மனதை பார்த்து கொடுங்க. திருப்பி சொல்லுங்க, உங்களோட மனதை பார்த்து கொடுங்க. மனதை எல்லாம் சார் தயவு செய்து அது உங்கள்கிட்ட இருந்து இருந்தால் நிச்சயம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கலி ஓகே. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் இது மாதிரி நிறைய கருத்தரங்குகளில் போய் கலந்து கொண்டிருக்கிறேன்.
நம்ம பேச்சு வழக்கில் கதைச்சா இவர் என்னத்தை செய்து கிழிச்சார் என்றா ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். இது என்ன தொழிலில் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், சார் எங்களுக்கு தந்த விஷயங்கள் அவ்வளவும் எந்த பார்வையில் எனக்கு முக்கால்வாசி தெரியும், வடிவாளம் முக்கால்வாசி தெரியும். இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதில் உள்வாங்கிறது என்ன என்ற அடுக்கு தெரியாது. சொன்ன விஷயங்கள் தெரியும், அந்த சூழலில் வாழ்கிறோம், அதுக்குரிய மாதிரி இருக்கிறோம். இதை ஒரு முறைமைப்படுத்த ஒழுங்குபடுத்த அது எங்களுக்கு தெரியாது. அப்போ அது தெரியணுமாண்டா என்ன செய்யணும்? எங்கட மாயை என்ற முகத்திலேயே கிழிக்கணும். அதை கிழிச்சிருக்கிறார். இது தாண்டி என்ன முகத்தை கிழிக்கிறார் என்ற ஒரு பார்வை பார்த்து அந்த கிழிக்கிறதுன்றது இழிவா நினைக்காதங்க, ஒரு விஷயத்தை திறந்து காட்டுறதுக்கான சொல். இதை தாண்டி ஒரு அறிவு கூர்மை இருக்கு, எங்களோட தன்னம்பிக்கை இருக்கு, எங்களோட ஆளுமை திறன் இருக்கு, எங்களோட விருத்தி இருக்கு, ஒரு குழு செயற்பாடு இருக்கு, எங்களோட கற்பித்தல் இருக்கு, முதலாவது நாங்கள் எங்களை நம்புறது இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அத்தனையையும் அவர் கிழித்து காட்டியிருக்கிறார். இதை நீங்கள் செய்யுங்க, இதை கொண்டு செல்லுங்க. அப்போ இதில் முதலாவது ஆசானுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது அகர மக்கள் கலைக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கிற அனைவருக்கும் மேலும் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி இப்படியான சிறப்பு செயலமர்வுகள் செய்யுமாறு பணிவுடன் கேட்டு கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த வரல கூடிய ஒரு விடை உங்களிடம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கூடுதலாக நான் கூடிய ஒரு சபையில் நான் எங்கேயுமே உங்களுக்கு வந்து கதைச்சதுக்கு பெருசாக இல்லை பெரும்பாலும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் முதலாவது நான் நினைக்கிறேன் உங்களோட இல்லை இவ்வளவு தைரியமான எங்களுக்கு கதைக்கு. அடுத்த விஷயம், இவர் கதைச்சது அகரத்துக்கு நாங்கள் எவ்வளோ செய்யணும், அகரம் எங்களுக்கு தான் என்ற விஷயமும் இவரும் கேசியன் சொன்னதிலிருந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அதையும் நாங்கள் செய்யணும், எல்லாரும் ஒற்றுமையாக எப்படி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து நடத்தணுன்ற விஷயம். அடுத்தது எங்களோட சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயம் அவர் சொல்லி தந்திருக்காரு. அந்த விஷயம் எல்லாரும் யார் நோட் பண்ணீங்களோ இல்லையோ, எங்களோட தமிழ் சமுதாயம் இப்போ என்ன பாதையில் பயணிச்சுட்டு இருக்குது, அதை நாங்கள் எப்படி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தமிழ் சமுதாயத்துக்கும் எங்களோட இந்த ஈழம் மண்ணுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் தெளிவாக தைரியமாக செய்யணுன்ற விஷயத்துக்கும் எனக்கு 98 விழுக்காடு இருக்கு. உங்கள் யாருக்காவது 95 விழுக்காடாக இருந்தா இந்த பயிற்சி பற்ற இன்றைய இவ்வளவு பொழுதுகளும் அது உங்களுக்கு ஒரு 98 விழுக்காடாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தா அது நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கும் எங்களுடைய திருவண்ணாமலை மண்ணுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியம் என சொல்லி அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய அகர மக்கள் கலைக்கூடம் சிறப்பாக வரணும், உங்களுடைய குடும்பங்களும் நீங்களும் நல்லா இருக்கணும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் என சொல்லி உங்களை எல்லாம் பெரிய இந்த அமர்வு இங்க நடக்கிறதுக்கு முழு காரணமான அகர மக்கள் கலைக்கூடத்தின் இயக்குநர் சபை, குறிப்பாக சிவராஜா விவேகானந்தனுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். முன்னநாத்தெல்லாம் ஆளுக்கு நிறுத்துறேன், நேற்று இரவெல்லாம் ஆள் எனக்கு வாய்ஸ் நோட் விடக்குள்ள விடிய காலத்துல 4 மணி அப்படிதான் நாங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்றோம். அதே நேரத்துல யோகச்சந்திரன், வினோத், மற்ற ரூபசேகர், கேசிகர் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றிகளை. தயவு செய்து இந்த அமர்வு தொடர்பான உங்களுடைய ஆக்கப்பூர்வ பின்னூட்டத்தை எங்களுக்கு தருவீங்க நம்புறேன். விரும்பினா முன்னுக்கு வந்து நீங்க வீடியோல கதைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பாருங்க, நான் வெளியிடுறாங்க பாருங்க, சில பிரின்சிபல் எல்லாம் வெளியிடுறாங்க. ஸோ இப்படி நீங்க எழுதலாம். அதே மாதிரி இன்னும் சில எங்களுடைய சோஷியல் மீடியால போய் வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதலாம்னு சொல்லி முதலாவது உங்களால் புதிய நீங்கள் இந்த சேலம்ல கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள்.